விவசாயிகளின் பிரச்சினையை தீர்க்க கோரி சென்னை சேப்பாக்கத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் நடைபெறுகிறது? தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் வேல்முருகன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது கடந்த ஒரு மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. இதிலே பாத்தீங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் சார்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும். அதே போல உயிரிழந்தவர்களுக்கு விவசாயிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். அதே போல வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் கணக்கிட்டு வழங்க வேண்டும். அதே போல விவசாயிகள் வங்கிகளில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள் முழுவதையும் ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக தேசிய வங்கி அதே போல கூட்டுறவு வங்கியில் வாங்கியிருக்கக்கூடிய கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்பன கோரிக்கைகளை மத்திய மாநில அரசுகளிடம் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதிலே 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி இந்த ஆர்ப்பாட்டத்திலே நடைபெற்றது. குறிப்பாக கருப்பு சட்டை அணிந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் பலரும் பங்கேற்று இருக்கிறார்கள். அதாவது விவசாயிகளுக்கு துக்கம் அனுசரிக்கக்கூடிய வகையில் இந்த தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளுக்கு 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தியதோடு அவர் நீண்ட உரையை வேல்முருகன் ஆற்றி வருகிறார். குறிப்பாக 150 ஆண்டுகளுக்கும் இல்லாத ஒரு வறட்சி தமிழகத்தில் தற்போது நிலவிக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகளை நிவாரண நடவடிக்கைகளை மத்திய மாநில அரசுகள் விரைந்து எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து வேல்முருகன் பேசி வருகிறார். அத்தியா ரமேஷ், இந்த போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மட்டும் கலந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது விவசாயத்தை சங்கங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள்? அதாவது வேல்முருகன் பேசும் பொழுது மிகப்பெரிய ஒரு கூட்டம் என்று தெரிவித்திருக்கார். குறிப்பாக வாழ்வுரிமை கட்சியினர் தான் அதிக அளவில் பங்கேற்றிருப்பதாக அவருடைய பேச்சிலேயே வரவேற்று பேசும் பொழுது சொல்லியிருந்தார். வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்தை சார்ந்தவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் சொல்லியிருந்தார். குறிப்பாக அவர் ஏற்கனவே பண்ருட்டி பகுதியைச் சேர்ந்தவர், கடலூர் மாவட்ட பகுதியைச் சேர்ந்தவர். அவருடைய மாவட்டத்திலும் இது போன்ற வறட்சி என்பது அதிக அளவில் இருப்பதாகவும் குறிப்பாக தமிழக அமைச்சர்களை விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் குறிப்பாக வெல்லமண்டி நடராஜன் மத்திய மாநில அமைச்சராக வெல்லமண்டி நடராஜனுடைய கருத்து விவசாயிகள் யாரும் உயிரிழக்கவில்லை என்ற ஒரு கருத்துக்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்து பேசி வருகிறார். குறிப்பாக மத்திய அரசாங்கம் நிவாரண தொகையை இதுவரை ₹1 கூட வழங்கவில்லை என்றும் உடனே மாநில அரசு அறிக்கை சமர்ப்பித்து நிவாரண உதவியை பெற்று மக்களுக்கு நிவாரணத்தை வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட விஷயம் பேசிய குறிப்பாக ஜல்லிக்கட்டு பொங்கல் கட்டாய விடுப்பிலிருந்து நீக்கப்பட்டது உள்ளிட்ட தமிழக நலன் சார்ந்த பல்வேறு விடயங்கள் குறித்தும் வேல்முருகன் தற்பொழுது உரையாற்றி வருகிறார். கார்த்திகேயன். ரமேஷ், இது மட்டும் இல்லாம அடுத்த கட்டமா அவங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க போறாங்க அதை பற்றி தெரிவிச்சிருக்காங்களா? குறிப்பாக இந்த விவசாயிகள் கடந்த 2 மாதங்களாக தமிழகத்தில் நிலவக்கூடிய இந்த வறட்சி குறித்து பல்வேறு கட்சியினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக விவசாய சங்கங்களை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் சேப்பாக்கம் என்பது அரசால் அனுமதி அளிக்கப்பட்ட ஒரு போராட்டம் நடத்தக்கூடிய இடம். அந்த இடத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பல்வேறு கட்சியினர் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக வேல்முருகன் பேசும் பொழுது குறிப்பாக 2 தினங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டை நடத்துவதற்காக பொதுமக்கள் குறிப்பாக இளைஞர்கள் அதிக அளவில் கூடி மெரினா கடற்கரையில் தங்களுடைய ஆரவாரத்தை வெளியிட்டிருப்பதையும் அது போன்ற ஒரு பெரிய பிரச்சாரத்திற்கு வரக்கூடிய காலங்களில் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தமிழகம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றதெல்லாம் பேசி வருகிறார். ஒட்டுமொத்தமாக குரல் கொடுக்க வேண்டும், பிரிந்து செயல்படக்கூடாது என்ற கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி வேல்முருகன் தொடர்ந்து பேசி வருகிறார். சத்யா.